Please subscribe Sadhguru Sai Creations. மகாசக்தி உடம்புக்கு பஞ்ச ஓட்டத்தில் மகாசக்தி தீபாக்கணியாய் வயிறு சார்ந்த விஷயங்கள் இரும்பை பழுக்க காய்ச்சி, அதாவது உடம்புக்கு தீராத நோய், தீராத விஷயம், சர்க்கரை நோய், பிபி, உடம்புல இருக்கக்கூடிய வயிறு பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த தண்ணி அப்படி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும், இதம் சூடாக இருக்கும், அப்படியே குடிச்சிடும். இப்படி வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது தீராத நோயும் தீரும். தீராத தலைவலி, ஒத்த தலைவலி, இரட்ட தலைவலி, தலைநோய்கள், அத்தனை சிரசு நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காது கேளாமை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு, சதையடைப்பு, குழந்தைங்க அடம் பிடிக்குது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். டோட்டலாக எங்கெங்கெல்லாம் தீ மறைஞ்சுக்கு தீபாக்கணியாக இருக்கிற விஷயங்கள்லாம் ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கு இல்லையா? நைட் டைமில் பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு ஹார்ட் அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுறது, இது கேஸ்ட்ரிக்கா இல்லை பெயினா? அப்படியேப்பட்ட ஹார்ட் பெயினாகவே இருந்தாலும் இதை மட்டும் குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா ஞாபக மறதி இருக்கவே இருக்காது, சோர்ந்து போக மாட்டாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மருத்துவ பகுதி மிக மிக முக்கியமானது. வெந்தயம், அதை தான் பார்க்க போகிறோம். அசால்ட்டாக வீட்டில் இருக்கிற வெந்தயம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வெந்தயம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் தெரியுங்களா? மகாசக்தி உடம்புக்கு பஞ்ச ஓட்டத்தில் மகாசக்தி தீபாக்கணியாய் வயிறு சார்ந்த விஷயங்கள், வயிறு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, அது சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஹார்ட், ஒன்றோட ஒன்று அப்படியே கனெக்டே போயிட்டே இருக்கும். வெந்தயம், அதுதான் வெந்தயம். அப்போ பார்த்திங்கனாக்கா அயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணதில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புல கூட அத்தனைக்கும் போஷாக்கை கொடுக்குறது, சக்தியை கொடுக்குறது, வலிமையை தரக்கூடியது அயன். அயன் சக்தி இல்லைன்னா என்ன பண்ணும்? பிளட் ஏறுமா? யாராவது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? அயன் டானிக்லாம் கொடுப்பாங்க, நல்லா ஏறட்டும். இது மாதிரி டானிக்காக எடுக்கிறத விட அயன் அப்படிங்கிற சத்தை உடம்புல நம்மளுடைய நேச்சுரலாகவே இந்த மூலிகைகள் மூலிமா, இன்னும் சொல்ல போனால் அஞ்சரைப்பட்டில் இருக்கிறது மூலிகை கிடையாது தான், அதான் சமையல் பொருள்னு நினைக்கிறாங்க. அதுதான் மூலிகைகள். அந்த காலத்தில் பார்த்து பிரித்து அஞ்சரைப்பட்டியில் வெந்தயம், சோம்பு, ஜீரகம், மிளகு, எத்தனை விஷயங்கள் இருக்குது. அத்தனையுமே உடலுக்கு சீராக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. அதில் வெந்தயம் அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தய குடிநீர் நைட்டு ஊற வச்சு காலையில் நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறோம், கொஞ்சம் மென்று சாப்பிட்றோம், அவ்வளோதான். இது என்ன நடக்கும் உடலில்? அதாவது ஒரே ஒரு விஷயம், அந்த காலத்தில் நான் சொன்ன மாரி விஷயம் சொல்லியிருக்கேன். இரும்பை பழுக்க காய்ச்சி, அதாவது உடம்புக்கு தீராத நோய், தீராத விஷயம், சர்க்கரை நோய், பிபி, உடம்புல இருக்கக்கூடிய வயிறு பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இரும்பை பழுக்க காய்ச்சி பச்சை தண்ணியில் அப்படி விட்டாங்கன்னா சர்ன்னு சவுண்டு வரும் பார்த்திங்களா? அந்த சூடோடு அந்த டம்ளரில் குடிச்சிருவாங்க. எப்பேற்பட்ட நோயெல்லாம் தீரும். வீட்டில் இது எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இரும்பு திருப்பிடிச்சிருக்கக்கூடாது. அந்த இரும்பை என்ன பண்ணணும்? நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த இரும்பை நம்ம நல்லா என்ன பண்ணுவோம்? பழுக்க காய்ச்சிரும். நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சா அப்படியே பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும். குழந்தைங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீங்களும் சுட்டுக்கக்கூடாது. அந்த முனி இருக்குது பார்த்திங்களா? என்ன பண்ணுவாங்க? மரப்பிடி போட்டு வச்சுக்கிட்டு அந்த இரும்பு கம்பி மட்டும் வச்சுக்கணும். அதை தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா சுட 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 பழுக்க காய்ச்ச பிறகு அந்த கம்பியை அப்படி வச்சிங்கன்னா சர்ன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த கம்பியில் வந்து அந்த அயன் சத்து இருக்குது பார்த்திங்கன்னா, அது இறங்கும். அதான் முக்கியமான விஷயம். அந்த தண்ணி அப்படி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும், இதம் சூடாக இருக்கும், அப்படியே குடிச்சிடும். இப்படி வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது தீராத நோயும் தீரும். தீராத தலைவலி, ஒத்த தலைவலி, இரட்ட தலைவலி, தலைநோய்கள், அத்தனை சிரசு நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காது கேளாமை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு, சதையடைப்பு, எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அத்தனை இருக்குது. இல்லைன்னு வெந்த அயன் சத்தை வேக வச்சு அப்படியே இறக்குறது தான். அதே தான் நம்மளுடைய வெந்தயத்தில் இருக்குது. இது இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதை சொன்னால் பார்த்திங்களா, அந்த இரும்பு காய்ச்சி, அது யாராவது கிரானிக்காக வியாதிகள் இருந்தால் செஞ்சு பாருங்கள். அந்த ஒரே வாரத்தில் உங்களோட வியாதி உங்களை விட்டு போகிறத கண் கூட பார்க்கலாம். அதேமாதிரி அந்த காலத்து திருஷ்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அதேமாதிரி பண்ணுவாங்க, சூப்பராகிடும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடியதெல்லாம் பிளாக்காக இருக்கிறது டக்குன்னு எடுத்து விடும் ஃப்ரீக்வன்சி. இந்த மருத்துவத்தில் என்ன நடக்குது? வெந்த ப்ளஸ் அயம் வெந்தயம், இதை தான் இறைவனால் நம்மளோட முன்னோர்களால் பார்த்து எடுக்கக்கூடிய விஷயம். இந்த நீர் குடிப்பதனால் என்னாகும்? எங்கெங்கே உடல் உறுப்புகளில் சுரப்பிகள் இருக்கிறதோ, சுரக்காமல் இருக்குது பார்த்திங்களா? பிட்யூட்டரி சுரப்பில் சரியான சுரப்பு இல்லையா? அது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு என்ன ஆகும்? ஃபைப்ரஸ் சிஸ்டை உருவாக்கும். அந்த சுரப்பியை சுரக்க வைக்கும். இன்சுலின், அதை என்ன பண்ணுவாங்க? மறு இன்சுலின் சொல்லுவாங்க. இன்சுலின் பார்த்திங்கன்னா சலைவாகவும் ஒரு இன்சுலின் தான்,
பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய இது இன்சுலின் தான். அது எப்போ குறையுதோ அப்போ தான் சுகர் நோய் அப்படி வருது, சர்க்கரை நோய். அப்போ என்ன பண்ணுறோம், வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது அந்த இன்சுலின் சுரப்பிகள் நன்றாக சுரக்க தொடங்கும். மாறாக படிப்படியாக சுரக்க போதுன்னா அதுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன் உனக்குன்னு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வெந்தயத்தில் இன்சுலின் சுரப்பிகள் அழகாக தூண்டிவிடும். அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்குமே, கல்லீரலாக இருக்கட்டும், மண்ணீரலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஹார்ட்டாக இருக்கட்டும், அத்தனை சுரப்பிகளுக்கும் ஒரு மோட்டார் சென்சாரி நம்ம தலையில் இருக்கும். குழந்தைங்க அடம் பிடிக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாங்க, அது டவுன் சிண்ட்ரோம், கொஞ்சம் இருக்காங்க ஹைப்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு, இந்த மாதிரி அந்த தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, ஒரே ஒரு விஷயம், நைட்டு இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் ஒரு டம்ளர் கொடுக்க வச்சுட்டு பாருங்கள். 10-15 நாள் அவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் இருக்கும். அடமெண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சாஃப்டாகுவாங்க. அதை பார்த்திங்கன்னா டவுன் சிண்ட்ரமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்களே எவ்வளோ மெடிசன் இருந்தாலும் கொடுத்தாலும் இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ன, மூளையில் இருக்கக்கூடிய சுரவிகள், மூளை சுருக்கம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மூளைக்கு தேவையான போஷாக்கு, மூளைக்கு தேவையான ஞாபக மறதி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க என்னென்னு சொல்லாமல் ஒரு சிக்னல் கிடைக்கும். பார்த்திங்கன்னா மூளைக்கும் அந்த உறுப்புகளுக்கும் சிக்னல் கிடைக்காம போகிறது தான் பிரச்சனை கிடைக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் மோட்டார் சென்சாரி. இந்த மோட்டார் சென்சாரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளைக்கு உள்ளார பான்ஸ் லேண்டுக்குள்ளார மெடுலாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்சாரி மோட்டார் சென்சாரி. அந்த மோட்டார் எப்படியே பார்த்திங்கன்னா கடைன்னு சொல்கிறது, டக்குன்னு ஸ்டக் ஆகிறது, எல்லாம் திக்கி பேசுறது, எல்லாமே ஸ்லோ பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே மோட்டார் சென்சாரி காரணம். இந்த வெந்தய தண்ணியை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு பாருங்கள் படிப்படியாக அந்த குறைபாடுகள்லாம் நீங்கள் தொடங்கும். அப்போ பாருங்கள், எல்லா உறுப்புகளுக்குமே இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளை சுரக்க வைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடம்பு ஹீட்டு. நெக்ஸ்ட்டு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் பிரச்சனை வரும்போது வெந்தயத்தை முழுங்க அப்படிம்பாங்க, பாட்டி சொல்லுவாங்க. ஒரு மூட்டை தண்ணியை குடித்தா அடுத்த 10வது செகண்டே பார்த்திங்கன்னா அப்படியே என்னமோ பிரேக் போட்ட மாதிரி அந்த சூடு பார்த்திங்கன்னா உடம்பு விட்டு போகும். உடல் சூடு தான் அத்தனை வியாதிகளுக்குமே காரணம். இது என்ன பண்ணுது, டோட்டலாக எங்கெங்கெல்லாம் தீ மறைஞ்சுக்கு தீபாக்கனியாக இருக்கிற விஷயங்கள்லாம் ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பார்த்திங்கனாக்கா அப்படியே கேஸ் உருவாக்கிட்டு இருக்கும், நேராகவே படுக்கவே முடியாது, சாஞ்சிக்கிட்டே தான் தூங்குவாங்க. இப்படிப்பட்டவங்களாம் அந்த வெந்தய நீர் குடிக்கும் பொழுது அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது பேலன்ஸ் ஆகும். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் பார்த்திங்கனாக்கா பேலன்ஸ் ஆகும். இப்படி எல்லா உறுப்புகளுக்குமே இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்போது என்னாகும், முடி வளர்ச்சியாக அப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோட வெந்தயத்தை போடுவாங்க. இப்போ வயிறு இப்போ சரிக்கலையா, வெந்தயம் கொஞ்சம் சாப்பிடு, கேஸ்ட்ரிக் இருக்கா வெந்தயம் கொஞ்சம் சாப்பிடு, வெந்தயம் ஓமம்லாம் சேர்த்து வந்து ஒரு சுடுநீராக குடித்தோம்னா அவ்வளோ பெரிய கேஸ்ட்ரிக்கும் உடஞ்சி இமிடியேட் ஆகும். நைட் டைமில் பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு ஹார்ட் அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுறது, இது கேஸ்ட்ரிக்கா இல்லை பெயினா, அப்படியேப்பட்ட ஹார்ட் பெயினாகவே இருந்தாலும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்மம் லாக் ஆகிருக்கும், கேஸ்ட்ரிக்கில் தான் லாக் ஆகும். ஈவன் தோ அது ஹார்ட் பெயினாக இருந்தாலும் சில பேர் கேஸ்ட்ரிக் நினச்சி அசால்ட்டாக போயிடுவாங்க. இந்த கேஸ்ட்ரிக் போய் அந்த முதுகில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் போகக்கூடிய அந்த பாயிண்ட் அடைச்சிருக்கும். எது அடைச்சிருக்கும், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்குங்கிறது வேறு. இமீடியட்டாக ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகுது, இமீடியட்டாக ஒருத்தவங்க அட்டாக் ஆகுது அப்படின்னா, நம்ம கேஸ்ட்ரிக் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா அந்த உருளைக்கிழங்கு வாழைக்கிழங்குலாம் சாப்பிடும் பொழுது உடனே போய் படுத்துருவாங்க. அது என்னாகும், படுத்துகிற ஃப்ளோட்டில் போய் என்னாகும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போகக்கூடிய அந்த இடத்துல ஏர்லாக் போய் நிற்கும். எப்படி மோட்டருக்கு ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா தண்ணி வராது, நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு ஏர்லாக் எடுத்து விடுவாங்க. அதே மாதிரி அந்த ஏர்லாக் எடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ஓமம், சீரகம், வெந்தயம் இந்த மூணையும் என்ன பண்ணுவாங்கன்னா கொதிக்க வச்சு உடனே அந்த சூடோட குடிக்க சொல்லுவாங்க. குடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கேஸ்ட்ரிக்காக தான் சரியாயிரும். ஹார்ட் பெயினோட பிளாக்காக இருந்தாலும் வரும். அந்த ஹார்ட் பிளாக்குக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எடுக்கும். இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி உதவின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் எடுத்து விட்ரும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீயாக இருக்கும். அப்பா ஏதோ குத்திக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த முதல் உதவியில் அவங்க காப்பாற்றப்படுவார்கள். அப்போ அந்த காலத்தில் நெஞ்சு வலினாலே, நெஞ்சு எரிச்சல்னாலே வெந்தயம் முதல் இடமாக செயல்படுகிறது. அப்போ பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய சுரபிகளை தூண்டக்கூடிய சக்தி அந்த வெந்தயத்துக்கு உண்டு. ஸோ அதனால் சித்தர்கள் அந்த அஞ்சரைப்பேட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வெந்தய கஞ்சி, நீங்கள்லாம் அரிசியோட வெந்தய கஞ்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை டம்ளர் வேணால் வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த சீரகம் வெந்தயம்லாம் போட்டு அழகாக ஒரு ரைஸில் வெந்தய கஞ்சி கொடுத்துருப்பாங்க. வெந்தய கஞ்சி செய்யும் முறை தெரியாதவங்க நீங்கள் கூகுளில் போட்டாலே அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ விஷயமாக டேஸ்டியாக கொடுக்குறாங்க. இதை மட்டும் குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா ஞாபக மறதி இருக்கவே இருக்காது, சோர்ந்து போக மாட்டாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, வயிறு உப்புசம் இருக்காது. அவங்க இயக்கத்திற்கு ஸ்லோவான காரணம் என்ன, அவங்களோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகலை, ரத்த ஓட்டம் போகலை. அப்போ ஆள் டல்லாக தான் இருப்பான். டிவி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தூங்குறது, சொன்னால் கேட்குறது இல்லை, டோப்பமின் லாக் எங்கே, அது ஏர் லாக். இந்த வெந்தயம் மட்டுமே நீங்கள் கொடுத்து பாருங்கள். வெந்தய பவுடராக எடுத்துக்கலாம், வெந்தய குடிநீராக எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வச்சு காலையில் குடிக்கிறது சரியான முறை. இந்த சுகர் கிரானிக்காக இருக்கிற சுகர் பேலன்சிங்க்கு இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் இது செட் ஆகலப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேர்லேருந்து குணமாகி வர வேண்டும். அப்போது 48 நாள் எதுவாக இருந்தாலும் 48 நாள். ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, ரூட் காசஸ்லேருந்து ஒரு பிரச்சனையை உடைக்கணும்னா 48 நாள், ஒரு மண்டலம்.
அதுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட்டே நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கடையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். இது என்னப்பா ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னார், அதை செஞ்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் 10 நாள் கழிச்சுலாம் ஒன்றுமே கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படின்னா இது வந்து இன்றைக்கி முடித்தா மேஜிக் மாதிரி நாளைக்கு அது மாதிரி கிடையாது. ரூட் காசஸ்லேருந்து எல்லா சித்த வைத்தியத்துலேயும் சித்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி, எல்லா ஒரு அக்குபஞ்சர் ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே ரூட்லேருந்து வெளியில் வந்து வரணும். அதுக்கு இந்த பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணணும், அந்த என்னென்ன மெடிசன் இருக்கோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 48 நாள் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேலை செய்யலைன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்ததுக்கு போகணும். அது வரைக்கும் இந்த டைம் ஒரு விதை போடுறோம் பூமியில், அது வளர்ந்து அது 2 இலையாக்கி அதுக்கப்புறம் மெயின் இலையை கொடுத்து அது வளர்ந்து வரும்போது தான் அதோடைய ரிசல்ட். விதை போட்ட உடனே அடுத்த நாளே முளைச்சிடணும்னு நினச்சோம்னா அது தவறு. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். எத்தனையோ விஷயங்கள் நிறையா வந்தோடனே இதை தின்னா நல்லா இருக்குமா, அதை தின்னா நல்லா இருக்குமா, எதை தின்னா பித்தம் தெளிவுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் நம்ம உடம்பை நமக்கு எடுத்துக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, மருந்தை வாங்கி வச்சுருப்பாங்க, இதை செஞ்சு வச்சுருவாங்க, கேட்டோன்னே உடனே செஞ்சிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் போவோம், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நல்ல விஷயம் கையில் கிடச்சுன்னு செஞ்சுக்காமல் உடம்பை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் ரொம்ப தேவை. இறைவனால் கொடுக்கப்பட்ட நேச்சுரலாக வெந்தே ப்ராசஸ் பண்ணியே அந்த ஒழுங்கு பண்ணியே நிறைய கொடுக்கணும். தண்ணியில் ஊற வச்சு குடிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வெந்தயத்தை அதாவது நார்மலாக அவங்க ஃபுட்டில் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதேமாதிரி ஒரு 48 நாள் எடுக்கிறாங்க அப்படி ஒரு கணக்கில்னு கேட்டாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஓவர் கோல்ட் ஆகும் இல்லையா, அது ஒன்று. சைனஸ் இருக்கிறவங்க, அதுமாதிரி லோ சுகர் இருக்கிறவங்க, ரொம்ப எது வந்தாலும் டக்குன்னு லோ சுகராக போயிடுது இல்லையா அவங்க. அதேமாதிரி இன்சுலின் நிறைய இன்சுலின் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளுக்கு ஒரு தடவை இது மாதிரி மீடியமாக எடுத்துக்கலாம். டெய்லி இந்த 48 நாள் தொடர்ந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா லோ சுகர் போகும், அதனாலங்கிறதுனால இந்தமாரி ஆளுங்க மட்டும் எடுக்காமல் இருந்தாலே போதுமான விஷயந்தான். மற்றபடி எல்லாருமே எடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ஞாபக சக்தி வரும், ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ரத்தம் அதுதான் விஷயம். ஹீமோக்ளோபின் சூப்பராக மிளிரும். அதான் நேச்சுரலாக சொன்னோம்ல, ஒரு இரும்பு கம்பியில் ரத்தம் இல்லைனாலும் இல்லை ஏதாவது மனசு பிரச்சனை இருக்காங்களோ எதாக இருந்தாலும் அந்த சுருன்னு அடித்து அந்த தண்ணி உடனே குடிச்சிடுவாங்க. இமீடியட்டாக அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். அதேமாதிரி தான் இமீடியட் ரிசல்ட் இந்த வெந்தயத்துக்கு உண்டு. வெந்தய கஞ்சி, வெந்தய ரசம், வெந்தய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா நல்லா பசிக்கும், நல்ல ஜீரணமாகும், வயிறு நிறைய நல்ல உணவுகளை சாப்பிட்டோம்னாக்கா நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஸோ அஞ்சரை பட்டியலில் நல்ல உணவுகளை மட்டுமே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அதனைக்கு வந்து மூட்டை கட்டி வச்சுருக்கோம். எல்லாமே கடையை நோக்கி ஓடுறோம். வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு மடை போட்டு விட்டோம். ஸோ அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அழகாக தேவையானதை கொஞ்சமாக சாப்பிட்டோம்னாலே வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.